வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உண்ணாவிரதம் இல்லாமலே உடல் எடையை எவ்வாறு குறைக்கலாம் என்று பார்ப்போம். நம்ம சாப்பாட்டுக்கு ஏற்ப நம்ம உழைப்பதில்லை. காலையில் எழுந்த உடனே தண்ணீர் குடித்துவிட்டு நடைப்பயிற்சி உடற்பயிற்சி செய்ய முடிவதில்லை. பெரும்பாலான பேருக்கும் இரவு உறங்குவது, காலையில் எழுந்து உடனே வேலைக்கு கிளம்புவதே தினசரி வேலையாகிவிட்டது. கடினமான உடற்பயிற்சி செய்வதுதான் உடல் எடையை குறைக்க முடியும் என்பதில்லை. ஆரோக்கியமான சில உணவுகளை மூலம் உடல் எடையை குறைக்கலாம். உணவு என்பது நமது உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்காற்றுகிறது. உடல் எடையை குறைக்க முதலில் குப்பையான உணவுகளை தவிர்த்துவிட்டு ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். உடல் பெரிதான பின்னர் எடையை குறைப்பது சாதாரணமானதல்ல. இதற்கு ஆரோக்கியமான டயட் வழிமுறைகள் உள்ளன. ஆரோக்கியமாகவும் ஒல்லியாகவும் இருக்க நம் சிறுவயதில் நம் பாட்டி காலத்து உணவு முறைகள் நல்லது என்பார்கள். ஏனென்றால் நம் உடலுக்கு ஏற்ற கலாச்சார ஞானம் அவர்களிடம் இருந்தது. பொதுவாகவே ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்றவாறு உணவுப் பொருட்கள் விளையும். அந்த இடத்தில் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப நமது உடலில் மாற்றமும் அடையும். அந்த உணவு வகைகளை நம் முறையான உட்கொண்டால் நம் தேவையில்லாத எடையை குறைக்க முடியும். காலை உணவாக என்ன சாப்பிடலாம் என்று பார்ப்போம். சாதாரணமாக ஒரு தினசரி இட்லியில் 39 கலோரிகள் உள்ளன. 5 இட்லி, 1 கப் எண்ணெய் இல்லாத தேங்காய் சட்னியும் காலை உணவாக சாப்பிடலாம். இதன் மூலம் 230 கலோரிகள் உடலுக்கு கிடைக்கிறது. இட்லியில் வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் இருப்பதாக பலரால் சொல்லப்பட்டு உடல் எடை குறைப்போருக்கு இட்லி ஆகாத ஒரு உணவாக கட்டுக்கதையாக பரப்பப்படுகிறது. ஆனால் இட்லியில் புரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட், சோடியம், பொட்டாசியம் என உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் அடங்கியுள்ளன. தமிழகத்தின் இட்லி உலகம் முழுவதும் தரமான ஆரோக்கிய உணவு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணவு வகையாகும். ஜங்க் வகை உணவுகள், உப்பு மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகள் அல்லது எண்ணெய் அதிகம் பயன்படுத்தி தயாரித்த உணவுகள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். தினமும் 1200 கலோரி உணவை உட்கொள்வதன் மூலம் ஒரு வாரத்தில் உடல் எடையை 50 கிராம் வரை குறைக்கலாம். உடலுக்கு தேவையான புரோட்டீன், விட்டமின் போன்றவை சரியான அளவில் கிடைத்துவிட்டாலே அதைவிட ஆரோக்கியமும் வேறு எதுவும் இல்லை. இந்த பழக்கத்தை முறையாக தினமும் பின்பற்றினால் உடல் ஆரோக்கியத்தோடு உடல் எடையும் சமநிலையில் இருக்கும். சாதாரண அளவிலான தோசையில் 80 முதல் 133 கலோரிகள் உள்ளன. 4 தோசையை காலை வேளையில் உண்ணும்போது பெரும்பாலான விட்டமின்ஸ் மற்றும் தாது சத்துக்கள் உடலுக்கு கிடைக்காமல் போவதுடன் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் உங்களது உடல் எடையை குறைக்க விடாமல் தடை செய்யும். நாம் தினமும் சோறு சாப்பிடுகிறோம். அது வியர்க்க முடியாது. ஏனெனில் நமது உணவே அரிசிதான். அதனால் அதற்கு ஏற்ப உணவு முறையை வரையறுத்து கொள்ள வேண்டும். அது எடையை குறைக்க உதவும். 150 கிராம் அரிசி சாதம், அதனுடன் சாம்பாரோ ரசமோ கலந்து சாப்பிடலாம். அதன் மூலம் 200 கலோரிகள் கிடைக்கிறது. இதில் புரோட்டீன், தேவையான கொழுப்பு, ஃபைபர் ஆகியவையும் உள்ளடக்கம். அதுபோல நமது எடைக்கு ஏற்ப நமக்கு புரோட்டீன் அளவும் உடலுக்கு அவசியம். பொதுவாக ஆண்களுக்கு 56 கிராம் புரோட்டீனும் பெண்களுக்கு 46 கிராம் புரோட்டீனும் தேவைப்படும். அதுவே சரியான அளவில் எடுத்துக்கொள்வது அவசியம். 100 கிராம் சோயா பீன்ஸில் 40 கிராம் புரோட்டீன் உள்ளது. காலை மற்றும் இரவு உணவுகளில் சோயா பீன்ஸ் பயன்படுத்தினாலே அந்த அளவு புரோட்டீன் கிடைத்துவிடும். அதனால் தினமும் 100 கிராம் அளவுக்கு வேக வைத்த சோயா பீன்ஸ் உட்கொள்வது உங்களது உடல் எடையை குறைக்க வழிவகை செய்யும். முளைக்கட்டிய பயிரும் உடலுக்கு தேவையான புரோட்டீன் மற்றும் கனிம சத்துக்கள் தேவையை குறைந்த கலோரியின் மூலமே பூர்த்தி செய்கிறது. 100 கிராம் முளைக்கட்டிய பயிரில் 30 கிராம் கலோரியே உள்ளது. இரவில் ஈரத்துணியில் ஊற வைத்த பயிரை காலை, மதியம், இரவு என பிரித்து சாப்பிட்டு வந்தால் கலோரியின் சமநிலைப்படுத்துவதோடு உடல் எடையும் குறைக்க அதிக சிரமப்பட வேண்டியதில்லை. புரோட்டீன் தேவை எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஃபைபரும் அவசியம். அதாவது நார்ச்சத்து. நார்ச்சத்துக்காக நிறைய பேர் கார்ன்ஃப்ளெக்ஸ் சாப்பிடுகிறார்கள். ஆனால் இயற்கையிலேயே கிடைக்கும் கீரைதான் மிக சிறந்த நார்ச்சத்துள்ள உணவு. 72 கிராம் கீரையில் 10 கிராம் கலோரி தான் இருக்கு. அதனால் தான் உடல் எடையை கூட்டாமல் அதிக விட்டமின் சத்தையும் தருகிறது. அதனால் உணவு வகையில் கீரை முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. தினமும் 100 கிராம் கீரையை மதிய உணவுடன் சேர்த்து கொள்ளுதல் உடல் எடையை குறைக்க சிறந்த வழியாகும். தினமும் சோயாபீன்ஸ் மற்றும் பயிறு சாப்பாடு என்றால் போரடித்து விடும். அதனால் சில மாற்று வழிகளை கடைபிடிக்கலாம். பழங்கள், காய்கறிகள் சிறந்த ஆரோக்கிய தீர்வாகும். இது உடலுக்கு சிறந்த சரிவிகித உணவாக அமைகிறது. வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, வெள்ளரி, மாதுளை போன்ற இந்த பழங்களில் ஏதேனும் ஒன்றை மதிய உணவுடன் தினமும் சேர்த்து கொள்ளலாம்.
பீட்ரூட், கேரட், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், அவரைக்காய், பீன்ஸ் போன்ற காய்கறிகளில் ஏதேனும் ஒன்றை தினமும் மதிய உணவு பட்டியலில் சேர்த்து சாப்பிடலாம். இந்த காய்கறி மற்றும் பழங்களில் மிக குறைந்த கலோரிகளையும் அதிக வைட்டமின்களையும் கொண்டது. இவைகளை மதிய உணவில் சேர்ப்பதன் மூலம் 500 கிராம் வரையிலான கலோரிகளை பெறுவதால் உடல் எடையை குறைக்கலாம். மாலை வேளையில் எண்ணெய் பண்டங்களை தவிர்த்து பாப்கார்ன் சாப்பிடுங்கள். பாப்கார்னில் அதிக கலோரி கிடையாது. 2 கைகளிலும் அள்ளும் அளவிலான பாப்கார்னில் 40 கிராம் கலோரிகள் தான் இருக்கு. மாலை வேளையில் டீ குடிப்பவராக இருந்தால் பாப்கார்ன் வேண்டாம். டீ மட்டும் குடிக்கலாம். அதுவே 70 கலோரிகளை தந்துவிடும். அதுவும் சர்க்கரை போடாமல் வெல்லம் போட்டு குடிக்கலாம். இரவு உணவை காலை உணவின் அளவு மற்றும் மதிய உணவின் அளவில் பாதி அளவு எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை வாரத்திற்கு 500 கிராம் அளவுக்கு குறைக்க எண்ணினால் தினமும் இரவு 4 சப்பாத்தி சாப்பிடலாம். கோதுமையில் அதிக ஃபைபர் உள்ளது. இரவு வேளையில் நார்ச்சத்து உள்ள உணவை சாப்பிடுவது அடுத்த நாளை சிக்கலின்றி தொடங்க உதவுகிறது. சப்பாத்திக்கு கிழங்கு இல்லாத குருமாவை சாப்பிடலாம். இல்லை என்றால் சட்னி பயன்படுத்தலாம். இவை உங்களுக்கு 350 கிராம் கலோரிகளை வழங்கி எடை குறைப்புக்கு உதவுகிறது. உடல் எடையை குறைக்க நினைப்போர் சாப்பிட்டவுடன் தூங்கக்கூடாது. சாப்பிட்டு 15 நிமிடத்திற்கு பிறகு அரை கப் சர்க்கரை இல்லாத பால் குடிக்க வேண்டும். சர்க்கரை இல்லாத பால் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை தருவதோடு அன்றைய நாளில் தேவையற்ற கலோரிகளை குறைத்துவிடும். எப்படி திட்டமிட்டு நாம் உணவு சாப்பிட்டாலும் 10லிருந்து 20 கலோரிகள் உடலில் தேவையில்லாமல் ஏறலாம். அந்த கலோரிகளை குறைப்பதற்கு இந்த அரை கப் பால் பயன்படுகிறது. உடல் எடை குறைக்க நினைப்போர் தினமும் இரவு அரை கப் சர்க்கரை இல்லாத பால் கட்டாயம் குடிப்பது நல்லது. முழு நாளில் நாம் எடுத்த உணவு 3 வேளையும் சேர்த்து காலை உணவில் 230 கலோரி, மதிய உணவில் 500 கலோரி, மாலை சிற்றுண்டியில் 70 கலோரி, இரவு உணவில் 350 கலோரி, படுப்பதற்கு முன் 50 கலோரி என மொத்தம் 1200 கலோரிகள் நமக்கு தேவைப்படுகிறது. நமது இந்திய உணவில் கீரை, கத்திரிக்காய் மற்றும் மாம்பழம் போன்ற பல்வேறு வகையான காய்கறிகள் மற்றும் பழங்கள் சேர்க்கப்படுகின்றன. மேலும் இதில் நார்ச்சத்து அதிகமாகவும் நிறைவுற்ற கொழுப்பு குறைவாகவும் உள்ளது. நமது இந்திய உணவு முறையாக தயாரிக்கப்பட்டால் அதைவிட ஆரோக்கிய உணவு வேறெதுவும் கிடையாது. இந்த உணவுகளில் வைட்டமின்கள், கனிம தாதுக்கள் சேர்ந்துள்ளன. இவை அனைத்தும் ஆரோக்கியமான எடை இழப்புக்கு மிக அவசியமாகும். இந்திய உணவில் பயன்படுத்தப்படும் கொழுப்பின் அளவு அதிகமாவதற்கு அதில் பயன்படுத்தப்படும் எண்ணெய் அளவு அதிகமாகி கொழுப்பு அளவு அதிகமாகிறது. குறிப்பாக பொரித்த உணவு, எண்ணெய் கலந்த உணவு மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். சமையலில் காய்கறிகள் மற்றும் மாமிச உணவை குறைந்தபட்ச எண்ணெயில் ஆரோக்கியமாக சமைப்பது அவசியம். நமது பாரம்பரிய உணவில் ஏராளமான கார்போஹைட்ரேட் இருக்கும். சாதாரண இந்திய உணவில் ரொட்டி அல்லது சாதம் இருக்கும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை சாப்பிடலாம். பிரெட் சுத்திகரிக்கப்பட்ட மாவில் செய்யப்படுபவை. அதனால் அவை தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் அவை உடல் ஆரோக்கியத்தை சீர்குலைக்கும் மற்றும் எடை அதிகரிக்கும். காய்கறிகள் அடங்கிய உணவை எடுத்துக்கொள்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மாவுச்சத்துள்ள காய்கறிகளுக்கு பதிலாக பச்சை காய்கறிகளை சாப்பிட முக்கியத்துவம் கொடுப்பது சிறந்தது. வேக வைத்து சமைக்கப்படும் காய்கறிகள் எடை குறைய சிறந்த வழியாகும். உடல் ஆரோக்கியமாகவும் உடல் எடை குறைக்கவும் ஆரோக்கிய உணவுகளை சாப்பிடுவது மிக முக்கியம். உடல் எடையை குறைக்க உடற்பயிற்சி செய்தால் புரத உணவுகளை சரியாக எடுத்துக்கொள்வது அவசியம். அசைவ உணவு உண்பவராக இருந்தால் சிக்கன் சாப்பிடும்போது எண்ணெய் அதிக அளவு இல்லாமல் சாப்பிட வேண்டும். புரதத்திற்கு முட்டை சிறந்த உணவு. சைவ உணவு உண்பவராக இருந்தால் பன்னீர் குழம்பு, பட்டாணி குழம்பு, சோயாபீன்ஸ் குழம்பு, கொண்ட கடலை சுண்டல் போன்றவற்றை சாப்பிடலாம். ஆரோக்கியமான உடலுக்கு புரதம் மற்றும் புரோபயாட்டிக்கள் தினசரி உணவில் சேர்த்து கொள்வது சிறந்தது. எனவே உடல் எடையை குறைக்க நினைப்போர் ஆரோக்கியமான மற்றும் சரியான உணவு முறையை தேர்ந்தெடுப்பது நல்லது. நோயற்ற வாழ்வே வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.